வாழ்க வளமுடன். சுயநலமான மனிதர்களை நிறைய பார்க்க முடிகின்றதே இன்றைய உலகில். ஏன்னு பார்த்தோன்னா, மனிதர்கள் யாருமே நேரடியாக மனிதர்களாக பிறப்பதில்லைங்க. பல்வேறு தலைமுறை பதிவுகளை தாங்கி பிறந்ததுனால, அதில் விலங்கின பதிவும் நிறைய அடங்கி இருப்பதனால, பிற உயிர்களை வதைத்தல் அது விலங்கின பண்பு இல்லையா? அது மனிதர்களிடம் வருது. உதாரணமாக, இப்போ ஒரு மனிதருக்கு வெயில் அடிக்குதா, இல்லை அடிக்கலையா, ரொம்ப குளிராக இருக்கா, மழை வருதா, என்ன உணவு அவங்களுக்கு கிடைக்குதா, இல்லை பொருள் அடிப்படை வசதிகள் கிடைக்குதா, கிடைக்கலையா அப்படிங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை. நமக்கு நிறைவாக பாதுகாப்பாக எல்லாம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு பண்பான மனம். அதனால தாங்க இன்றைக்கி சுயநலமான மனிதர்களை இன்றைக்கி உலகத்தில் நாம் நிறையா பார்க்க முடியுதுங்க. நம் கர்ம வினையும் இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு காரணமாக உள்ளது. ஸோ நம்ம என்ன பண்ணணுங்க, நல்ல எண்ணம், சொல், செயல்களை செய்வோம், விதைப்போம். நாம் துன்பம் வராமல் நம்மை காத்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.